எல்லாருக்கும் வணக்கம். இது ராகப்பிரியா சேனல். இன்றைக்கி ராகப்பிரியா சேனலில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் 1, அரிசி மாவு 250 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால நம்ம கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ண முடியும். ஹாட் வாட்டரை மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணோன்னா மாவு வந்து கட்டிக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு மிதமான சூட்லையாவது இருக்கணும். சில்னஸ் இருக்கக்கூடாது. சில் தண்ணி ஆட் பண்ணால் மாவு கட்டிடும், மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு மிதமான சூடாவது இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேஷர் யூஸ் பண்ணி கூட நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கை பொறுக்க நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்காது, கொஞ்சம் கை பொறுக்க பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பின்னாடி இதை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். அதை நான் 2 செப்பரேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொலான்னு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நம்ம இடியாப்பம் புழிய முடியும். அதனால இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை முறுக்கு குழாயில் போடலாம். நான் முறுக்கு குழாய்க்கு இடியாப்ப தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிழிகிறாங்க. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம ஸ்டீமில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சுட்டு பின்னாடி நாம் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீமில் 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் பவுலில் தேங்காய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதில் சுகர் ஆட் பண்ணலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ சர்வ் பண்ணலாம். இடியாப்பமும் தேங்காய் பாலும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.